இன்னைக்கு திமுகவோட நிலைப்பாடை பார்த்தோம்னா ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க ஒரு ஒரு இடத்துலயும் அடி வாங்கிட்டே வராங்க. அப்படிங்கையில ஆட்டோமேட்டிக்கா இப்போ அடுத்து நமக்கு எதிர்க்கட்சியா இருக்கிற என்டிஏ அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த இருமுனை போட்டின்னு இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப திமுக விட்டா மக்களுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சாய்ஸ் என்டிஏ தான். ஸோ இத எல்லா தலைவர்களும் யோசிச்சு அந்த கூட்டணிய நல்லபடியா தேர்தலை நோக்கி கொண்டு போனா நல்லது. ஏன்னா மக்களுக்கு என்ன நல்லதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு திமுகவோட ஆட்சியில தமிழ்நாடு கீழ் நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு. தமிழ் மக்களோட வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியா இருக்கிற நிலைக்கு வந்துடுச்சு. ஸோ 2026 தேர்தல் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 2026 தேர்தல் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தலா நிற்கும்போது எல்லா தலைவர்களும் தன்னோட விருப்பு வெறுப்புகள் தன்னோட எல்லாருக்குள்ளேயும் ஒரு அரசல் புரசல்கள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம மக்களுக்கு என்ன நல்லது, தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது அப்படின்னு யோசிச்சு பயணிச்சா இந்த சின்ன சின்ன அரசல் புரசல் எல்லாம் தாண்டி நம்ம ஒரு வெற்றி பெற வேண்டிய ஒரு ஒரு பயணத்தை நோக்கி போனா நல்லா இருக்கும்.